சுமைகளை சுகங்களாக மாற்றுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்று நாம் திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிலுவை என்பது ஒரு காலத்தில் சாபத்தின் அவமானத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே பலியாக்கி அதன் வழியாக நமக்கு மீட்பை கொடுத்ததால் சிலுவை இன்று வெற்றியின் அடையாளமாக, மீட்பின் கொடியாக உயர்ந்து நிற்கிறது. சிலுவையின் வழியாகவே நாம் கடவுளின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் கண்டுகொள்கிறோம். இந்த சிலுவையானது மரணத்தின் மேல் வாழ்வு கொண்ட வெற்றியையும் பாவத்தின் மேல் அருள் கொண்ட ஆட்சியையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த திருப்பலியில் சிலுவையின் வழியாக நமக்கு கிடைத்த மீட்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் நம் வாழ்வின் சோதனைகளையும் துன்பங்களையும் இயேசுவின் சிலுவையோடு இணைத்து அவற்றை பொருளுள்ளதாக்க இந்த திருப்பலி நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்து புதியதோர் வாழ்வை தொடங்குவோம். வாருங்கள், இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று சிலுவையின் வல்லமையை பெற்று நம் வாழ்வை வளமுள்ளதாக்குவோம். அன்புமிக்கவர்களே, இன்று தாய் திருவை திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறது. சிலுவைதான் நம்முடைய மீட்பு. சிலுவையின் வழியே நாம் முழுமையாக கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். எனவே சிறப்பாக இன்று சிலுவையை நாம் கொண்டாடுகிறோம். அந்த திருச்சிலுவை பெருவிழாவிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் திருச்சிலுவை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக இந்த வழியிலே நாம் அன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது தேவ இரக்கம் புஷ்பராணி இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Yeah.
துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாம் உதித்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம்முடைய திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாம்பு கடியினால் பரிதவித்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை பார்த்து நலம் பெற்றனர். அதுபோல பாவத்தினால் துன்புற்றுக் கொண்டிருந்த மனித குலம் சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்ப்பதால் நிலைவாழ்வை அடையும். தீமைக்கு எதிராக கடவுள் தரும் வெற்றியையும் மனிதர்கள் மீது அவர் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பையும் சுட்டி
காட்டும் இந்த முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்போது ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் வடிவில் உயர்நிலையில் இருந்தவர் இயேசு. அவர் தம்மை சிலுவை சாவு மட்டும் தாழ்த்தி கீழ்ப்படிந்ததால் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி மேன்மையுறச் செய்தார். கீழ்ப்படிதலுக்கும் பணிவுக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி சாய்ப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார்.
எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 6-11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோ, ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானின் செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இந்த நாளிலே தாய் திருச்சபையோடு இணைந்து என்ன திருவிழா கொண்டாடுறோம்? திருச்சிலுவை மகிமை பெருவிழா. கிறிஸ்தவங்க நாம தான் வித்தியாசமா திருவிழாக்களை கொண்டாடுறோம். அப்படிதானே? சாவுக்கு திருவிழா எடுக்கிறோம், அப்படிதானே? கல்லறை திருவிழா. துன்பத்திற்கு விழா எடுக்கிறோம், திருச்சிலுவை பெருவிழா. ஏன் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நாம் கிறிஸ்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்பி இல்லை. சாவுக்கு திருவிழா எடுக்கிறோம் என்றால் சாவோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. சாவுக்கு பின்னரும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை, நிலை வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு நான் திருவிழா எடுக்கிறேன் என்று திருவிழா எடுக்கிறோம். சிலுவைக்கு எதற்காக திருவிழா எடுக்கிறோம்? துன்பத்தோடு வாழ்வு முடிய போவது கிடையாது. அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நான் மீட்பை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுனுடைய துன்பம் தான் எனக்கு மீட்பை கொடுத்தது என்பதற்காகத்தான் திருச்சிலுவைக்கு திருவிழா எடுக்கிறோம். இந்த திருச்சிலுவை பெருவிழா மகிமைப்படுத்தப்பட்ட நாள் எந்த அடிப்படையில் வந்தது என்று அந்த வரலாறு கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தொடக்க கால திருச்சபை இயேசு இறந்து உயிர்த்து விண்ணகத்திற்கு சென்ற பின்னால் முதல் 3 நூற்றாண்டுகள் மிகவும் துன்பமான ஒரு திருச்சபையாக இருந்தது, துன்புறும் திருவையாக இருந்தது. வேத கலாபனை அதிகமாக நடந்த நேரம். வேத கலாபனை என்ன தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? வேத கலாபனை. கிறிஸ்துவுக்காக உயிர் துறந்தார்.
வகையில் இரத்தம் சிந்தினார். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, கிறிஸ்தவர்களாக மாறினார்களோ, அத்துணை பேருமே கொலை செய்யப்பட்டார்கள். அதுவும் சாதாரணமாக அல்ல, தலை வெட்டப்பட்டார்கள். எரிகின்ற நெருப்பிலே உயிரோடு தூக்கி வீசப்பட்டார்கள். எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சட்டியில வறுத்து எடுக்கப்பட்டார்கள். தோசைக்கல் மாதிரி போட்டு எடுக்கப்பட்டார்கள். விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்டார்கள். இன்றைக்கும் அதற்கான சான்று ரோமை நகரிலே நின்று கொண்டிருக்கிறது. கொலேசியம், நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொலேசியம் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம். அதுல என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவங்கள் எல்லாம் நடுவில் விட்டுட்டு இன்றைக்கு கிரிக்கெட் பார்க்குற மாதிரி சுத்தி உட்கார்ந்து மற்றவங்களா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விலங்குகளை உள்ள விட்டுருவாங்க. புலி, சிங்கம் இது போல உள்ள அவுத்து விட்டுருவாங்க. அவங்களை கடிச்சு கொதறி அதை சாப்பிட்றத பார்த்து கைதட்டி ரசிப்பார். இப்படி பல வகையிலே கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்திய ஒரு சூழல் முதல் 3 நூற்றாண்டுகளில் நடக்கிறது. 3ஆவது நூற்றாண்டில் ஒரு மன்னன், கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சிக்கு வருகிறான் ரோமையில. ஆட்சிக்கு வந்தவோடு அவனுக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருக்கிறது. என்னவென்றால், எதிரி நாடு அங்கு படையெடுத்து வருகிறது. மிகப்பெரிய நாடு. இவனை விட பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு அரசன் படையெடுத்து வருகிறார். அந்த நேரத்தில் அந்த போருக்கு முன்னால் இரவிலே அவனுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது, ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில், நீ நாளை போருக்கு செல்கிற போது வெள்ளை கொடியில் சிலுவை அடையாளம் வரைந்த அந்த கொடியை நீ கையில் எடுத்துப்போ, நீ போரில் வெற்றி பெறுவாய் அப்படின்னு ஒரு காட்சி வருகிறது. அடுத்த நாள் வேற வழியே கிடையாது, எப்படி நான் தோக்க போறேன், ஆனா கனவில் எனக்கு ஒரு காட்சி கிடைத்திருக்கிறது, அதை நான் செய்து பார்க்கிறேன் அப்படின்னு அந்த மன்னன் சிலுவை அடையாளம் பொறித்த அந்த கொடிகளை எடுத்துக்கொண்டு போருக்கு செல்கிறான். காட்சியில் கண்டது போல மிகப்பெரிய படை, அவனை விட பல மடங்கு பலம் வாய்ந்த படை வீழ்த்தி வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்றவுடன் முதலாக வந்து செஞ்சது, அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். தான் கிறிஸ்தவனாக மாறியவுடன் சொல்லுவாங்க இல்லையா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. நாடு முழுவதுமே கிறிஸ்தவ நாடாக மாறுகிறது. அப்போ இதுவரைக்கும் வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த ஒரு சூழல் முற்றிலுமாக மாறி கிறிஸ்தவ மதம் அரச மதமாக மாறுகிறது. அப்போ இது நடந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இந்த அரசன், கான்ஸ்டன்டைன் அரசனுடைய தாயார் திருமதி ஹெலன், அவங்க என்ன செய்யறாங்க, எருசலேம் நகருக்கு திரியாத்திரை போறாங்க. திரியாத்திரை போறப்ப அங்க அவருக்குள்ள ஒரு உறுத்தல், இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவரோடு தொடர்புடையவற்றை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்ச உடனே ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க. மண்ணை தோண்டி அந்த இடங்கள் முழுக்க எருசலேம்ல அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க. ஏன்னா அரசு இல்லையா. அப்படி நடத்துறப்ப ஒரு 3 சிலுவையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி எடுக்கிறாங்க. அந்த 3 சிலுவையில எது இயேசுவை அரைஞ்ச சிலுவைன்னு தெரியாது, 3 இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிற கை சூம்பிய ஒரு மனுஷரை கூப்பிட்டு அந்த சிலுவையில படுக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு சிலுவையிலையும் எந்த சிலுவையில படுத்தப்ப அந்த மனிதன் உடனடியாக குணம் பெற்றுக் கொள்கிறானோ அந்த சிலுவை தான் இயேசுனுடைய சிலுவைன்னு நம்பி படுக்க வைக்கிறாங்க. ஒரு சிலுவையில அந்த மனிதன் படுக்கிறப்ப உடனடியாக குணம் பெற்றுக் கொள்கிறான். உடனே இதுதான் இயேசுவை அறைந்த சிலுவை, இந்த சிலுவையில் தான் இயேசு அறையப்பட்டாருங்கிறத எடுத்து அந்த சிலுவையை மாட்சியோடு அதுக்கான ஒரு பெரிய ஆலயத்தை அங்கு நிறுவி அந்த சிலுவையை அங்கு நிறுவுகிறார். அந்த சிலுவை நிறுவப்பட்ட அந்த நாள் தான் செப்டம்பர் 14ஆம் நாள். எனவே அன்றையிலிருந்து செப்டம்பர் 14ஆம் நாள் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட பெருவிழாவாக திரு அவை கொண்டாட ஆரம்பித்தார். இது திரும்ப என்ன ஆகுது, அடுத்த நூற்றாண்டுக்குள் இன்னொரு மன்னன் பெர்சிய நாட்டிலிருந்து படையெடுத்து வருகிற போது இந்த சிலுவையை அவன் தூக்கிட்டு போயிடுறான். அவன் நாட்டுக்கு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு வருகிற ஹெராக்ளிட்டஸ் அப்படிங்கிற அந்த மன்னன் மீண்டும் போருக்கு போய் அந்த சிலுவை எங்களுடைய சிலுவை, எங்கள் ஆண்டவருடைய சிலுவைன்னு மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் அதே செப்டம்பர் 14ஆம் நாள் அதே இடத்தில் மீண்டும் அந்த சிலுவையை மிகப்பெரிய ஒரு பேரணியாக, பவனியாக மக்கள் சூழ எடுத்து வந்து திருச்சிலுவை மகிமைப்படுத்தி அதே இடத்தில் மீண்டும் நிறுவி வைக்கிறார். அந்த நாள் தான் நாம் இன்றைக்கும் திரு அவையால் திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட நாள், திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
சிலுவையினுடைய திருச்சிலுவை பெருவிழாவுக்கு இந்த ஒரு வரலாறு இருக்கிறது. நாம திரு அவை எதையுமே சும்மா விளையாட்டுக்கு கொண்டாடுறது கிடையாது. ஏதோ நினைச்ச நாள்ல எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. வரலாற்றோடு தான் நாம் அத்தனையும் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சிலுவை பெருவிழா நமக்கு தருகிற செய்தி. இன்றைக்கு நம்ம மறை மாவட்டத்தில் மணப்பாட்டிலே திருச்சிலுவை பெருவிழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருச்சிலுவை பெருவிழா, திருச்சிலுவை நமக்கு தருகிற செய்தி என்ன, சிலுவையை பற்றி நம்முடைய பார்வை என்ன இன்றைக்கு, அதுதான் முதல் செய்தியாக நமக்கு தரப்படுகிறது. இங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் சிலுவை தொங்கோட்டு இருக்கிறோம்? யார் வீட்லையாவது சிலுவை தொங்கோட்டு இருக்கிறீங்களா? வீட்டில் இயேசு திருநதி படம் இருக்குதா? அந்தோனியார் படம், புனிதர்கள் படம், மாதா படம், மாதா ஸ்வரூபம் கண்டிப்பா வச்சு அதெல்லாம். ஏன் சிலுவையை வீட்டில் தொங்கோடப்படுகிறோம்? ஏன் தொங்கோடப்படுகிறோம்? என் வீட்டில் தொங்கோட்டு இருக்கிறேன். சிலுவை தொங்கோட்டா வீட்டுக்கு ஒரே சிலுவையா வரும், பாடுகளா வரும், கஷ்டமா வரும் அப்படின்னு நினைக்கிறோம். கழுத்துலயா தொங்கோட்டு இருக்கோமா? யாராவது கழுத்துல இப்போ கொஞ்சம் ஆறுது, அது எனக்கு ஃபேஷன் ஆகிடுச்சு. அதனால சிலுவை போடுற ஒரு பழக்கம். முன்னாடி கழுத்துலையும் போட மாட்டோம். ஏன்னா நம்முடைய பார்வையே சிலுவை அப்படின்னாலே துன்பம், கஷ்டம், பாடுகள். அப்போ நான் அந்த சிலுவையை வீட்டில் வச்சிருந்தேன்னா என் வீட்டுக்கும் துன்பம் வரும், பாடுகள் வரும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆலயத்தினுடைய மையமாக என்ன இருக்குது? மையம் என்ன இருக்கு? மேல சிலுவை. அப்போ கோயிலுக்கு வர எல்லாருக்கும் பாடுகள், துன்பங்கள் தான் வருமா? அப்படி கிடையாது. அப்போ திருச்சிலுவை எனக்கு தருகிற செய்தி என்ன? இந்த சிலுவை துன்பத்தின் அடையாளமாக இருக்கலாம், ஆனால் இந்த சிலுவை தான் எனக்கு மீட்பை கொடுத்தது. இது மீட்பினுடைய அடையாளம், வெற்றியினுடைய அடையாளம், சாவை வென்று மீட்பை கொடுத்த அடையாளம், விடுதலையின் அடையாளம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததன் அடையாளம் தான் இந்த சிலுவை. அப்ப இன்றைக்கு இந்த சிலுவையை பற்றிய பார்வை முதலில் மாற்றப்பட வேண்டும். சிலுவைனா துன்பம் அல்ல, துன்பத்தின் வழியாக விடுதலை, துன்பத்தின் வழியாக மீட்பு. அப்ப இந்த சிலுவை தருகிற செய்தி என்ன? என் வாழ்க்கையில மீட்பு வேண்டும் என்றால், விடுதலை வேண்டும் என்றால், வெற்றி வேண்டும் என்றால் அது ரொம்ப எளிதாக கிடைக்காது. கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். கஷ்டப்படாம ஒரு நாளும் என் வாழ்க்கையின் வெற்றியோ, விடுதலையோ, மீட்போ சாத்தியமில்லை. மேலோட்டமா கிடைச்சிருன்னு நினைக்க முடியாது. கண்டிப்பாக அதற்குரிய விலையை கொடுத்து தான் ஆகும். எனக்கு விடுதலை வேண்டும் என்றால் அதற்குரிய விலையை நான் கொடுக்க வேண்டும். மீட்பு வேண்டும் என்றால் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டும். வெற்றி வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அதற்குரிய விலையை கொடுக்க வேண்டும். நாம் மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக அதற்குரிய விலையாக இயேசு கொடுத்ததுதான் இந்த சிலுவை மரணம். அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். உங்களுக்கு வாழ்க்கையில் மீட்பு வேண்டும் என்றால் சிலுவை தான் அதற்கான. சிலுவை இல்லாம வாழ்க்கையில மீட்பை கிடையாது, வெற்றி கிடையாது. வாழ்க்கையில வெற்றியோ எதுவுமே சிலுவை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் திருச்சிலுவை நமக்கு தருகிற முதல் செய்தியாக இருக்கிறது. நீங்க தைரியமா வீட்டுல சிலுவை வைக்கலாம். எந்த வீட்டில் சிலுவை இருக்கிறதோ அந்த வீடு மீட்கப்படுகிறது. அது மீட்பினுடைய அடையாளம், துன்பத்தின் அடையாளம் அல்ல, மீட்பின் அடையாளம். அந்த மீட்பு துன்பத்தின் வழியாகத்தான் கிடைக்கும். துன்பப்படாமலாம் வாழ்க்கையில எதுவுமே கிடைச்சிடாது. அதை மனசுல ஆரம்பிச்சு அதைத்தான் திருச்சிலுவை முதலாவதாக சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக திருச்சிலுவை பெருவிழா தருகிற செய்தி, ஆண்டவர் எப்படி அடைஞ்சிருக்கிறாங்க, ஒண்ணுமெல்லாம் மறந்துருக்காங்க. அப்படிதானே? நம்ம டீசெண்டா இருக்கட்டும், அவருக்கு இடுப்புல துணியை கட்டி வச்சிருக்கோம். அவர் அறையப்பட்டது நிர்வாணமாக அறையப்பட்டார். கை ரெண்டையும் விரித்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறவருடைய அடையாளமாக நிர்வாணமாக அறையப்பட்டார். அவர் அறையப்பட்ட இடத்துக்கு பேர் என்ன? எங்க இருந்தாங்க? கொல்கத்தா. கொல்கத்தாவுக்கு என்ன பேரு? மண்டை ஓடு இடம். ஏன் மண்டை ஓடு இடம் அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க? இந்த சிலுவை மரணம் தான் இருக்கிறதுலே கொடூரமான ஒரு மரணம். சிலுவையில் அரைஞ்சி போட்ட உடனே அதிலே இறந்துருவாங்க. இறந்த உடனே அப்படி விட்டுருவாங்க, எடுக்கல மாட்டாங்க.
அவரது கண்களை உடம்ப பறவெல்லாம் தின்னு எலும்பு மட்டும் இருக்கிறப்ப அந்த எலும்பு கூடுல குறிப்பா மண்டையோடு தான் இருக்கும். அந்த மண்டை ஓட்ட தூக்கி அப்படியே அதில் போட்டுரும். அப்போ இயேசுவை அறைந்த அந்த கொல்கத்தா முழுக்க மண்டை ஓடாதான் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துக்கு பேரே மண்டை ஓட்டு இடம் என்ற அந்த இடத்தில் அறையப்பட்டார்னு நமக்கு விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்ப இவ்வளவு கொடூரமான ஒரு மரணம் இந்த சிலுவையில் ஆண்டவர் சொல்லுவது வெறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், 2 கை விரிச்சு கையில ஒன்றும் இல்லை. ஏன் எப்படி பிறந்த மேனியா வந்தாரோ அதே பிறந்த மேனியா நான் சாகிறேன். அப்ப இந்த சிலுவையை பார்க்கிறப்பெல்லாம் எனக்கு தோண வேண்டியது, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. வாழ்க்கையே வெறுமை தான். ஒண்ணுமில்லாம தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். நான் சாகிறப்போ ஒண்ணுமில்லாம தான் இந்த உலகத்துல இருந்து போக போறேன். நான் எதையும் விட்டு துணியை கூட என்னோட எடுத்துட்டு போக முடியாது. நமக்கு துணி போட்டு கடையில் அடக்கம் பண்ணுவாங்க, அது பூச்சி புழு அரிச்சு ஒண்ணுமில்லாம தான் போகும். அப்ப எதையுமே நான் எடுத்துட்டு போக முடியாது. வெறுமை மட்டும்தான் என் வாழ்க்கையில் மிஞ்சி நிற்கும். நான் வச்சிருக்கிற பணமோ பொருளோ அதிகாரமோ பதவியோ எதுவா இருந்தாலும் சரி, அது எதுவுமே என் கூட வரப்போறது கிடையாது. அப்போ இந்த சிலுவை என்ன சொல்லுது? இந்த வெறுமை தான் எனக்கு நிரந்தரம் என்றால், இந்த வெறுமையிற்கு இடையில 2 வெறுமை, பிறப்பு இறப்பு, இந்த 2 வெறுமைக்கு இடையில கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில என்னிடம் எதுவெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் எனக்குரியதல்ல, கடவுள் கொடுத்தது. அப்போ இல்லாதவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த சிலுவை 2ஆவதாக கற்றுக் கொடுக்கிறது. வெறுமை, வெறுமையினுடைய அடையாளமாக சிலுவையில் ஆண்டவர் அறையப்பட்டிருக்கிறார். 3வது திருச்சிலுவை கற்றுக் கொடுக்கிற பாடம் துணிச்சல். இயேசு சிலுவையில் அறையதற்கு ஒரு துணிச்சல் இருந்தது. அவருக்கு தெரியும் சிலுவையில் அறையப்பட போகிறோம். எதற்காக அறையப்பட போகிறோம் அவருக்கு தெரியும். இது ஒரு அரசியல் கொலை. அரசுக்கு எதிராக, அநீதி செய்த மன்னனுக்கு எதிராக, மக்களை அடக்கி ஒடுக்கிய அவர்களுக்கு எதிராக இயேசு துணிச்சலோடு நின்றார். எருசலேம் ஆலயத்தில் சாட்டை எடுத்து விரட்டி அடித்தார். இந்த துணிச்சலுக்கு பின்னாடி சிலுவை கிடைக்கும் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் துணிச்சலோடு நின்றார். அப்ப இந்த துணிச்சலுக்கு கொடுத்த விலை அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், துன்பம். ஆனால் அதனால் கிடைத்த பலன் நமக்கான மீட்பு. இன்றைக்கு சிலுவை அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் வாழ்க்கையில துணிச்சலோடு என் கண்ணு முன்னாடி நடக்கிற அநீதி எதிர்க்கிறப்ப, ஒருவருடைய வாழ்க்கை அங்கு அடக்கப்படுகிற போது, ஒடுக்கப்படுகிற போது, அவர்களுக்காக நான் குரல் கொடுக்கிறப்ப, துணிச்சலோடு நிற்கிறப்ப, அதற்கான விலை கண்டிப்பாக கஷ்டங்கள், துன்பங்கள். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன், ஒரு மனுஷன் என்னால வாழ்க்கை பெறுகிறான், ஒரு மனுஷன் என்னால வாழணும். இதை இன்றைக்கு நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த சிலுவை அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. துணிச்சல். எந்த ஒரு மனிதனும் நிர்வாணமாக சாவதற்கு, தன் தாய் கண் முன்னால் நிர்வாணமாக சாவதற்கு எந்த மனிதனும் துணிய மாட்டான். ஆனால் இயேசு துணிந்தார். அந்த துணிச்சலை இன்றைக்கு சிலுவை கற்றுக் கொடுக்கிறது. 4ஆவதாக இந்த சிலுவை கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடம். இந்த சிலுவை வேற எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இந்த சிலுவை அடையாளத்தை நம்ம மதத்தை தாண்டி, கிறிஸ்தவத்தை தாண்டி எங்கேயுமே பார்த்தா இல்லையா? பொதுவான இடங்கள்ல எங்கேயும் பார்த்தா இல்லையா? மருத்துவமனைகளிலே சிலுவை அடையாளம் நாம பார்க்கிறோம். அதுதானே? ஆம்புலன்ஸ்ல, மருத்துவம் தொடர்பான இடங்களில் சிலுவை அடையாளம். அதே போல செஞ்சிலுவை சங்கம் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நம்ம கிறிஸ்தவத்தோட தொடர்புடையது கிடையாது. உலகளாவிய ஒரு நிறுவனம் செஞ்சிலுவை சங்கம். அதில் சிலுவை அடையாளம் தான். இது எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், எங்கெல்லாம் நலவாழ்வு பெறுகிறார்களோ அங்கெல்லாம் சிலுவை அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. அது மருத்துவம் தொடர்பானதாக இருக்கலாம். செஞ்சிலுவை சங்கம் எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ அங்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த செஞ்சிலுவை சங்கம். அப்போ அதுக்கு அவங்க பயன்படுத்தியது சிலுவையை தான். துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு சிலுவையை பயன்படுத்துவோம் என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சிலுவை எனக்கு கற்றுத்தருகிற 4வது பாடம், இந்த சிலுவை நலத்தினுடைய அடையாளம். அது எந்த வகை நலமாக வேண்டுமானால் இருக்கலாம். அது உடல் நலமாக இருக்கலாம், மனநலமாக இருக்கலாம். நாம் நலம் பெறுவதற்கான அடையாளம். இந்த சிலுவையில் தொங்கிய அந்த இயேசுனுடைய இரத்தம் நமக்கு நலத்தை கொடுக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நாம் நலம் பெற்றுக் கொள்கிறோம். அதுதான் அடையாளம். அப்போ இன்றைக்கு இந்த சிலுவையை நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்று கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய
நம்முடைய ஆலயத்தில் 2 முக்கியமானது, மற்ற சிறுவங்களை விட்டுரும், 2 முக்கியமான அடையாளங்கள் நமக்கு தரப்பட்டிருப்பது. ஒன்று திருச்சிலுவை, இரண்டாவது நற்கருணை பேழை. உயிருள்ள ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை நற்கருணை பேழையில் தருகிறார். இந்த பிரசன்னம் இன்றைக்கும் நம்மோடு தொடர்வதற்கு காரணம் திருச்சிலுவை. அதனாலதான் திருப்பலியில நாம வணங்குறது எல்லாமே எங்க நடக்கிறோம்? சிலுவையை தான் வணங்குறோம், நற்கருணை பேழை அல்ல. திருப்பலி தவிர மற்ற நேரங்களில் மையம் பெறுவது இயேசுனுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை உருவாக்கக்கூடிய, அந்த பிரசன்னத்தை தரக்கூடியது திருப்பலி. அப்ப அந்த திருப்பலியில் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியது இயேசுனுடைய பலி, இயேசு பலியானது. அப்போ அந்த பலியை நினைவுபடுத்தி நாம தூபம் போடுறதா இருந்தாலும் சரி, வணங்குறதா இருந்தாலும் சரி, அத்துணையும் திருச்சிலுவைக்கு தான் நாம் செய்கிறோம், நற்கருணை பேழைக்கு அல்ல. அப்போ நாம அத்தகைய ஒரு தெளிவோடு சிலுவைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த திருச்சிலுவை பெருவிழாவில் இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொள்வோம். சிலுவை என்றால் துன்பம் மட்டுமல்ல, அது விடுதலை, மீட்பினுடைய அடையாளம், என் வாழ்க்கையில் மீட்பை தரக்கூடியது. அப்ப அந்த சிலுவை கற்றுத்தருகிற பாடங்கள், நான் வெறுமையான வாழ்க்கை வாழ்கிறேன், என் வாழ்வு கடைசியில் வெறுமையில் தான் முடிய போகிறது. அப்போ அதற்கேற்ப எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் இன்றைக்கு சிலுவையை கீழ்ப்படிதலுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்ட பிலிப்பியர் தன்னையே மனிதனாக உருவெடுத்து சிலுவை சாவுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிற அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அப்ப கீழ்ப்படிதல் தான் இயேசுவை சிலுவை ஏற்றுக்கொள்ள செய்தது. அந்த சிலுவை தான் மீட்பை கொடுத்திருக்கிறது. அப்ப என் வாழ்க்கையில அந்த ஒரு தாழ்ச்சி, பணிவை இந்த வெறுமையான சிலுவை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை இன்றைக்கு வாழ்வாக்க முயற்சி எடுப்போம். துணிச்சலை ஆண்டவரிடத்தில் கேட்போம். கோயிலுக்கு வந்த உடனே திருச்சிலுவையை பார்த்து நான் வணங்குகிற போது, ஆண்டவரே, சிலுவை ஆண்டவரே, எனக்கு உங்ககிட்ட இருந்த அந்த துணிச்சலை தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். வாழ்க்கையில துணிச்சலோடு நான் வாழ செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த சிலுவை கற்றுத் தருகிற இந்த பாடங்களை வாழ்வாக்கி நம் வாழ்க்கையில் நீக்கமற நம் வாழ்வின் மையமாக இருக்கிற இந்த திருச்சிலுவை நம்முடைய வாழ்வின் அடையாளமாக இன்றைக்கும் இருக்கட்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையின் அடிப்படையிலே சிலுவையின் வழியாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள தேவையான அருள் வரங்களை விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்த இறை தந்தையின் அன்பினை உலக மக்கள் அனைவரும் சாதி மத இன வேதமும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அந்த இறை அன்பை பற்றுறுதியுடன் வெளிப்படுத்தும் மக்களாக விளங்க வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே வெறுமையாக்கி கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டதனால் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடும் அளவிற்கு கடவுளால் உயர்த்தப்பட்டு எப்பெயருக்கும் மேலான பெயர் அருளப்பட்ட இயேசுவை பின்பற்றி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தாட்சியை அணிந்தவர்களாகவும் துன்பத்தை கண்டு அஞ்சாதவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என் நாவாலே அறிவிப்பதோடு இல்லாமல் வாழ்வாளும் சான்று பகர்ந்து வாழ்வின் எல்லா சூழல்களிலும் சிலுவையை புறந்தள்ளாமலும் சிலுவையை கண்டு பயத்தொழியாமலும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கணக்குகளை குறித்து நம்பிக்கையோடு நடத்த கேட்போம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை உயரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையை எங்களுக்கு ஆரம்பித்து கேட்போம். துன்பமில்லாமல் வாழ்வில் வெற்றி இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை என்பதை உணர்ந்து அத்துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு ஆரம்பித்து கேட்போம். சிலுவை கற்றுத்தருகிற வெறுமையை, துணிச்சலை, நாங்கள் வாழ்வாகக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம் குடும்பத்தை திருச்சிலுவை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய சிலுவையிலிருந்து வழிகின்ற இரத்தம் நம் குடும்பத்தை மீட்கட்டும், நம் குடும்பத்திற்கு நலம் தரட்டும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைதன்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்து பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என நியமித்தீ. எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டும் என உமது திருவுளப்படி நடத்துகின்றே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்க பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தையிலேயோ
எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இன்றைய நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிற தேவ இரக்கம் புஷ்பராணி குடும்பத்தாரையும் எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்திடணும். மேலும் உயர்த்தலுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பை தந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். பிரியாணி
தேடும் அன்போடு தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் அன்போடு தேடி வந்தேன். நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் வயசு நீயே, என் உள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே. நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவிலா தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். இரவின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருச்சிலுவை பெருவிழா. அனைவருக்கும் திருச்சிலுவை பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே வழிபாட்டை ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் பாடகர் குழுவினர். பாடகர் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் அமலோற்பு மாதா இளம்பெண்கள் சபையினர். எனவே அமலோற்பு மாதா இளம்பெண்கள் சபையினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவுறுத்துவது போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இன்னும் பெயர் கொடுக்காதவர்கள், கணக்கெடுப்பில் வராதவர்கள் விரைவாக உங்களது குடும்ப விவரத்தை கொடுக்கவும். கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் இந்த வாரத்திற்குள் முடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எல்லா பங்குகளுமே நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்திற்குள் நம்முடைய மறை மாவட்டம் முழுமையாக நிறைவு பெற வேண்டும். எனவே அருள் கூர்ந்து இந்த வாரத்திற்குள் முடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புகளிலே மறைக்கல்வி முடித்தவுடன் திருப்பலி முடித்தவுடன் மறைக்கல்வி வழக்கம் போல் நடைபெறும். எனவே மறைக்கல்வி மாணாக்கர்கள் தவறாமல் மறைக்கல்வியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் திருப்பலி முடித்தவுடன் திருக்குடும்ப சபை கூட்டம் நடைபெறும். எனவே திருக்குடும்ப சபையினரும் கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல இது விவிலிய மாதம். விவிலிய போட்டிகள் இருக்கிறது. தொடக்க நூல் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க கை தூக்கி பார்ப்போம். தொடக்க நூல் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறவங்க 1 2 3 என்னாச்சு 4. தயவு செய்து ஆரம்பிச்சிருங்க. தொடக்க நூலிலே 2 போட்டிகள் இருக்கிறது. 2 போட்டி பங்குல இருக்குது. மறை மாவட்ட அளவிலும் தொடக்க நூலிலிருந்து போட்டி வைத்திருக்கிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி பங்குகளுக்கு இடையிலான மறை மாவட்ட அளவில் போட்டிகள் நடக்கிறது. சாத்தான்குளத்தில் வைத்து மறைவட்ட அளவில் நடக்கிறது. அதற்கும் நம் பங்கிலிருந்து செல்லலாம். நம்முடைய ஊரிலிருந்து போறீங்களா, ஒரு 7 பேர் செல்லலாம்.
தொடக்க நூலிலிருந்து தான் விவிலிய போட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ரோஜ்மா நகரிலிருந்து ஒரு குழுவானது செல்கிறார்கள். நம்ம ஊரிலிருந்தும் போவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு 7 பேர் கொண்ட குழு நம்முடைய கரிசத்த புதூர் இறை சமூகம் சார்பாக நாம் அந்த போட்டியில் பங்கெடுக்கலாம். நாம் பங்கெடுத்தாலே போதும். நீங்கள் ஜெயிக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயிச்சா அந்த கடவுளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் பங்கெடுப்பதே நம்ம ஊர் பேர் மறை மாவட்ட அளவில் நடக்கிற போட்டிகளின் நிகழ்வுகளில் ஒழிக்க வேண்டும். அப்போ வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு குழுவாக உருவாகி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சாத்தான்குளத்தில் வைத்து நடைபெறுகிறது. அதில் நாம் பங்கெடுக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய பங்கெடுவிலே போட்டிகள் வருகின்ற வாரத்திலே நான் கேள்வித்தாள்களை உங்களுக்கு கொடுப்பேன். 100 கேள்விகள். வீட்டிற்கு குடும்பத்திற்கு ஒரு கேள்வித்தாள். அதனால் குடும்பமாக உட்கார்ந்து அதை நீங்கள் எழுத வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய இறை சமூகம் மொத்தமாக இணைந்து நாம் ஏற்கனவே சொன்னது போல 3 குழுக்களாக நாம் பங்கெடுக்க இருக்கிறோம். எனவே அந்தந்த குழுக்கள் நமக்கு எப்போ இருக்கும்னா செப்டம்பர் 28 வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்முடைய பங்கிலே மிக்கேல் அதிதூதர் கெபி திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே அதற்கு அடுத்த வாரம் விவிலிய ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். அக்டோபர் 5ஆம் தேதி விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கிறோம். நமக்கு அக்டோபர் 4ஆம் தேதி முதல் சனி. எனவே அந்த நாளை நாம் விவிலிய ஞாயிறாக சிறப்பிக்கிறோம். அன்றைக்கு முதல் சனி என்று இரவு வழிபாடு முடிந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து விவிலிய போட்டிகளை நாம் நடத்துகிறோம். சரியா? அதனால அக்டோபர் 4ஆம் தேதி நமக்கு விவிலிய போட்டிகள் நடக்கும். நம்முடைய கெபிக்கு முன்னாடியே நாம அந்த விவிலிய போட்டியை நடத்துவோம். எனவே அதற்கு தயாராக வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் நீங்கள் யாரெல்லாம் பங்கெடுக்கீங்கன்னு அந்த ஒரு லிஸ்டையும் நீங்கள் தந்தால் நன்றாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கிலே வருகின்ற 26, 27, 28 3 நாட்களும் மிக்கேல் அதிதூதர் திருவிழாவானது கொண்டாடுகிறோம். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றம், 27 மாலை ஆராதனை, 28 ஞாயிற்றுக்கிழமை காலை திருவிழா திருப்பலி. இந்த 3ம் அன்றைய நாளிலே நடைபெறுகிறது. அன்றைய நாளிலே பகல் 12 மணி அளவிலே அன்று மாலை ஊர் பொது ஆசனம் நடைபெறுகிறது. எனவே இந்த நாட்களிலே நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்றைய நாளிலே பகல் 12 மணி அளவிலே மதியம் 12 மணி அளவிலே பங்கிலே பங்கு தந்தை இல்லம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா அன்றைக்கு இருக்கிறது. ஆயரவர்கள் வருகிறார்கள். ஆயரவர்கள் அன்றைய நாளிலே பகல் 12 மணி அளவிலே பங்கு தந்தை இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவிலே அவர்கள் ஆசீர்வதித்து தொடங்கி வைக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்வுக்கும் வாய்ப்புள்ளவர்கள் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயரவர்களை நேற்றைய நாளிலே சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னேன், பங்கில் மட்டும் கிடையாது, எங்கள் கிளை பங்கிலையுமே எங்கள் மக்கள் பங்கு தந்தைக்கான ஒரு இல்லத்தை எழுப்புவதற்கு அவர்களது சொந்த முயற்சியில் எழுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு நினைவு வந்தது. ஆமாம், நான் கெவித்தரக்கு அங்கே போனேன், அவருக்கு நினைவுக்கு இருக்கிறது. அப்போ அதோட இணைத்து சொன்னேன், இந்த ஆண்டு என் மக்கள் 150வது ஆண்டை கொண்டாடுகிறார்கள். ஆனால் வருகிற மே மாதத்திலே அவர்கள் அந்த பங்கு தந்தை இல்லம் 150வது ஆண்டு சிறப்பு இது எல்லாவற்றையும் உங்கள் தலைமையில் நடத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்கள் சொன்னேன். கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள். நாம எல்லாம் திட்டமிட்ட பிறகு முறைப்படி ஆயரவர்களை அதற்கு நாம் அழைப்போம். எனவே நம்முடைய உரை பற்றி சொல்லும்போது உண்மையிலே அவருக்கு மகிழ்ச்சி. பரவாயில்ல, கிளைப்பங்கள் அவங்க சொந்த முயற்சியில் இதெல்லாம் செய்கிறது உண்மையிலேயே பாராட்டுவதற்குரியது என்று உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே இந்த நிகழ்வுகள் அத்தனையிலும் நாம் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, குடும்ப அட்டை நம்முடைய பங்கிலே நாம் ஏற்கனவே போட ஆரம்பித்து விட்டோம். நம்முடைய ஊரிலும் குடும்ப அட்டை தயாராக இருக்கிறது. குடும்ப அட்டை பற்றி ஒரு சில கருத்துக்கள். முதல்ல நான் வீடுகள் சந்தித்த போது உங்களது தகவல்களை எழுதினேன். ஆனால் அந்த தகவல்கள் முழுமையான தகவல்களாக இல்லை. பிறந்த நாள் இது எல்லாம் வயசு தான் அதிகமாக சொன்னீங்க, அதை தான் எழுதிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு ஆதார் அட்டை அல்லது உங்களுடைய பிறந்த சர்டிஃபிகேட் படி பிறந்த நாள், உங்களுடைய திருமுழுக்கு நாள் தெரிந்திருந்தால், திருமண நாள், இது எல்லாமே நாம் நிரப்ப வேண்டும். கடைசியாக சந்தித்த ஒரு 10 குடும்பங்களுக்கு இந்த அட்டையிலே நாம் நிரப்பியிருக்கிறோம். இது அலுவலகத்திற்கான அட்டை. இந்த அட்டை நம்முடைய பங்கு அலுவலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அட்டை என்று இருக்கும். இந்த அட்டையை வைத்துதான் நாம் குடும்ப அட்டை, இதுதான் நாம் போட்டிருக்கிற குடும்ப அட்டை.
முன்பக்கம் சூசையப்பர், பின்பக்கம் நம்முடைய லூர்து மாதா. இந்த குடும்ப அட்டை தான் நமக்கு கொடுக்கப்படுகிற குடும்ப அட்டை. இந்த குடும்ப அட்டையில் இதில் இருக்கிற எல்லா தகவல்களும் இந்த குடும்ப அட்டையில் கொடுக்கப்படும். எனவே இந்த 10 பேர்களை தவிர மற்றவர்கள் உங்களுக்கு விரும்பவும் சிரமத்தை கொடுக்கிறேன், மன்னிக்கவும். இந்த அட்டை நிரப்பி தராதவர்கள் அருள் கூர்ந்து திருப்பலி முடிந்தவுடன் நான் அட்டையை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் நிரப்பி கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு மிக சிறப்பாக. இதை நான் அலுவலகத்திலே பயன்பாட்டுக்காக நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனையும் இதில் இருக்கும். இதில் அலுவலக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும். எனவே இதில் ஒரு 10 பேருக்கு மட்டும் கடைசியாக சந்தித்த வீடுகளில் அப்போ தான் அந்த அட்டை அடிச்சிடணும். அதனால் இந்த அட்டையை நிரப்பி இருக்கிறேன். மற்றவர்கள் அருள் கூர்ந்து இந்த அட்டையை இன்றைக்கு வாங்கி சென்று உங்கள் தகவல்களை நிரப்பி தரவும், அதை வைத்து நாம் குடும்ப அட்டையை நாம் உங்களுக்கு தருவோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த குடும்ப அட்டையில் வெறுமனே தகவல் மட்டுமல்ல, இன்னும் 2 முக்கியமானது. ஒன்று, குடும்ப சந்தா. நாம் ஏற்கனவே சொன்னது போல மாதம் 50 ரூபாய் குடும்ப சந்தாவாக நாம் தீர்மானித்தோம். அது பொதுவானது, ஆனால் அது எல்லாருக்குமானதல்ல. அதிலேயே குடும்ப சந்தாக்குரிய அந்த காலத்திலேயே அருமையாக ஒரு வசனமும் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நிலத்தில் விளையும் எல்லா பயன்களிலும் 10 பாகத்தை இறைவனுக்கு காணிக்கையாக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதனால் 10 ரூபாய்க்கெல்லாம் நான் கேட்கல, பயப்படாதீங்க. அதே போல உங்களுக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்த பின் உடலுக்கு வேண்டியதை உங்களிடமிருந்து அறுவடையாக பெற்றுக்கொள்வது அது மிகையாகும். அப்போ இந்த குடும்ப சந்தா வாய்ப்புள்ளவர்கள் உங்களது வாய்ப்பிற்கு ஏற்ப கொடுக்கலாம். 50 அடிப்படையானது. இல்லை நான் மாதம் 100 ரூபாய் கொடுக்குறேங்கிறவங்க 100 ரூபாய் கொடுக்கலாம், நான் 150 கொடுக்குறாங்க 150 கொடுக்கலாம். அது உங்களது வாய்ப்பு வசதிக்கு ஏற்ப நீங்கள் மாதம் மாதம் கொடுக்கணும்னு இல்லை, வாய்ப்பு இருந்தால் மாதம் மாதம் கொடுக்கலாம். இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது திருவிழா நேரத்திலேயோ எப்படி வேண்டுமானால் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று முக்கியமானது, திருவிழா வரி. திருவிழா வரிக்கென்று நமக்கு 2 பக்கங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனி திருவிழா வரி நீங்கள் கட்டுகிற போது இந்த குடும்ப அட்டையை எடுத்து சென்று இந்த குடும்ப அட்டையிலும் குறித்து அவர்கள் கையொப்பமிட்டு தருவார்கள் நிர்வாகத்தார். அப்போ இந்த குடும்ப அட்டை ஏற்ற கொண்டு வர்றப்ப நீங்க உங்களுடைய திருவிருச்சானம் எதற்குனாலும் இந்த குடும்ப அட்டையோட தான் வரும். ஒரு கடிதம் வாங்கினாலும் நான் குடும்ப அட்டை கேட்பேன், ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் கேட்டாலும் குடும்ப அட்டை. அப்போ நீங்க இந்த குடும்ப அட்டையை கொண்டு வர்றப்ப இது எல்லாத்தையுமே பார்ப்போம். குடும்ப சந்தா கட்டியிருக்கீங்களா, வரி கட்டியிருக்கீங்களா, அப்போ கட்டலைன்னா கட்டிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துடும். இப்போ இதுவரைக்கும் உள்ள வரிகள் எப்படி, அதற்கு கீழே ஒரு காலம் போட்டிருக்கிறேன், வரி பாக்கி. 2024 டிசம்பர் வரைக்கும் உள்ள வரி பாக்கி அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ நான் அந்த குடும்பத்தெல்லாம் எழுதி எடுத்து நிர்வாகத்திட்ட முதல்ல கொடுத்துருவேன். அவங்க நிர்வாகத்தார், குறிப்பாக பொருளாளருடைய கடமை என்னவாக இருக்கும், ஒவ்வொருத்தர் பேரையும் எடுத்து அவங்களுக்கு எவ்வளவு வரி பாக்கி இருக்குங்கிறத இதில் குறிச்சு தரும். டீட்டெயிலாக குறிக்க முடியாட்டாலும் மொத்தமாக இவ்வளோ வரி பாக்கி இருக்குன்னு குறிச்சு தருவாங்க. அந்த டீட்டெயிலாக நீங்கள் கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்தந்த வருஷம் நீங்கள் வரி கட்டலை அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் அவங்க தருவாங்க. அப்போ அந்த வரி பாக்கியும் இதில் குறிக்கப்படும். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நீங்கள் கொடுக்குற வரி, அதே போல சிறப்பு வரி. ஒருவேளை நீங்க கிறிஸ்துமஸுக்கு வரி போடுறீங்க, இல்லை வேற அசனத்துக்கு வரி போடுறீங்கன்னா அந்த சிறப்பு வரிக்கும் அதற்கென்று காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே இதில் குறிக்கப்படும். அதோடு அதற்கு அடுத்து அன்பிய கூட்டத்திற்கு என்று காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அன்பிய கூட்டத்தில் பங்கெடுக்கிறப்ப பங்கு தந்தை கையெழுத்து போட்டு தருவார். நீங்க நாளைக்கு எதுக்கு புதுநன்மைக்கு வந்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் பார்ப்பேன். அன்பிய கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்களா, எல்லாம் பார்ப்பேன், சும்மா எதையும் செஞ்சிட மாட்டோம், சரியா? அடுத்து பங்கு தந்தை இல்ல சந்திக்கும். பங்கு தந்தை ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு இல்லத்தை சந்தித்திருக்கிறேன். அப்போ வீட்டுக்கு வீடு சந்திக்கிறப்ப பங்கு தந்தை இதில் தேதி போட்டு கையொப்பம் விட்டு கொடுப்பார். அப்போ இதுதான் உங்களது உறுப்பினருக்கான அடையாளம். இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய ஒரு காப்பி எப்போதும் பங்கு அலுவலகத்திலும் இருக்கும். அப்போ இதுலயும் இருக்கும், இங்கேயும் நான் குடும்ப சந்தா நீங்க கொடுக்கறது எல்லாமே குறிக்கவும் செய்யும். அப்போ 2 பக்கமும் உங்களுக்கான அடையாளம் இருக்கும். எனவே அருள் கூர்ந்து இந்த குடும்பத்தை லைட்டாக வாசிடுறேன், மற்றவங்க என்கிட்ட வாங்கிட்டு போயிருங்க. இது இவங்களுக்கு சிறப்பு கிடையாது, கடைசியாக இவங்களை சந்திச்சோம் அந்த நேரத்தில் அந்த அட்டை போட்டுருந்தோம், அதனால இந்த அட்டையில் எடுத்தேன். அந்தோணி வளன்ராஜா, ஜெயக்குமார், ராஜசீலன், ஞான நெல்டன், வளனரசு, ஜோசப் சேவியர், தனபதி, விஜி, ஜெயராணி, சேஸ் அந்தோணி ராசையா, இவங்களுக்கு மட்டும்
அட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் அருள் கூர்ந்து உங்களது அட்டையை முடிச்ச உடனே தர்றேன். நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்களது தகவல்களை எழுதி என்னிடத்தில் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையினால் மீட்பை பெற்றுக் கொண்டவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. Suமை